அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை வந்திருக்கோம். இந்த கஸ்டமர் வீட்டில் ஈபி பில் ரொம்ப அதிகமாக வர சொல்லி நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. 3மே வந்து 3 ஃபேஸ் சர்வீஸ் தான். இதில் 2 சர்வீஸில் மட்டும் ஈபி பில் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டரில் ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் சேமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். 3 ஃபேஸில் ஏதாவது ஒரு ஃபேஸில் மட்டும் நீங்கள் லோடு கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பி ஃபேஸில் மட்டும் லோடு கொடுத்துருக்கோம். பி ஃபேஸில் 11 ஆம்ஸ் நமக்கு எடுத்துகிட்டு ஆனால் நியூட்ரல் ஆம்ஸ் பாருங்கள் 3.8 ஆம்ஸ் நமக்கு காமிச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஃபேஸ் ஆம்ஸ்க்கும் நியூட்ரல் ஆம்ஸ்க்கும் 7 ஆம்ஸ்க்கு மேலே நமக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த மீட்டரில் செக் பண்ணலாம். ஸோ இதில் ஆர் ஃபேஸில் 0 ஆம்ஸும் ஒய் ஃபேஸில் 0 ஆம்ஸும் பி ஃபேஸில் 0 ஆம்ஸ் நமக்கு காமிக்குது. ஆனால் நியூட்ரல் ஆம்ஸ் பாருங்கள் 7.5 ஆம்ஸ் நமக்கு காமிச்சிட்ருக்கு. அதே போல் மீட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேரோட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மூலிமா மீட்டர் வந்து ரன் ஆகுமா ரன் ஆகாதான்றது தான். கண்டிப்பாக ரன் ஆகும். இது மாதிரி ஒரு மீட்டருடைய ஃபேஸையும் ஒரு மீட்டருடைய நியூட்ரலையும் எடுத்து நம்ம எந்த லோடும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி 2 மீட்டருமே பேரலாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதே போல் ஈபி பில்லும் 2 மீட்டருக்கும் ரொம்ப அதிகமாக தாங்க வரும்.